வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன காணொளியில் மணிப்பூரக சக்கரம் அப்படின்னா என்ன, அது எங்கே இருக்குது, அதில் இருக்க ஆற்றல் நமக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி இந்த காணொளியில் பார்ட் 2ல் நம்ம மணிப்பூர சக்கரத்தில் இருக்க ஆற்றலை எப்படி சமநிலைக்கு கொண்டு வரலாம், அப்படி கொண்டு வரும்போது நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி மணிப்பூர சக்கரத்தில் ஆற்றல் சமநிலையாக இருக்கும் பொழுது நமக்கு நல்ல தைரியம் இருக்கும், உறுதிப்பாடு, மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை, சுய ஒழுக்கம், மன வலிமை, ஒரு லட்சியம், லைஃப்பில் ஒரு கோல், இதெல்லாமே இருக்கும். அங்கே இருக்க ஆற்றல் அதிகப்படியாக செயல்படும் பொழுது ஆணவம், ஆக்ரோஷம், கட்டுப்பாட்டு பிரச்சனைகள்லாம் இருக்கும். மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்கு வரும். அப்படி நம்ம செயல்படுவோம். அங்கே ஆற்றல் குறைவான செயல்பாடு இருக்கும்போது நமக்கு மற்றவங்க மேலே குறைந்த மதிப்பு, நம்ம மேலேயும் குறைந்த தன்மதிப்பு, செயலற்ற தன்மை இருக்கும், முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது, ஒரு லைஃப்பில் ஒரு கோல்ஸ், ஆம்பிஷன்ஸ் அது எதுவுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஆற்றலை நம்ம சரி செய்யணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? முதல்ல யோகா போசஸ். இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி ஹாஃப் ஸ்பைனல் ட்விஸ்ட் போஸ், இதை ஃபிஷ் போஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா அர்த்த மத்ஸ்யேந்திராசனா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது போட் போஸ், நவாசனா, பிளாங்க் போஸ், ஃபலக்காசனா, இது ரெண்டுமே பண்ணலாம். முத்திரைகள் பண்ணலாம், சூரிய முத்திரை, இதுக்கும் நான் காணொலி பண்ணியிருக்கேன். குவிக்காக இங்கே எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி நம்மளுடைய மோதிர விரல் மடக்கி நம்ம கட்டவிரலோட அடியில் இந்த ரெண்டையும் ஜென்டிலாக டச் பண்ணணும். இந்த கட்டவிரல் அந்த மோதிர விரல் மேலே படணும், பட் ஜென்டிலாக டச் பண்ணணும். இது என்ன பண்ணோன்னா நமக்கு மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், வெயிட் லாஸ் நடக்கும், டைஜஷன் நல்லாயிருக்கும், அசிடிட்டியை ரிமூவ் பண்ணும். அடுத்தது நம்ம ருத்ர முத்திரை, இதுவும் நீங்கள் இங்கே படத்தில் பார்க்குற மாதிரி கட்டவிரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல், இது 3 இருக்கணும். மீதி 2 ஃபிங்கர்ஸும் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். இது 3 ஒன்றுக்கொன்று தொடும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற அந்த நெருப்பின் தன்மை, நிலத்தின் தன்மை, காற்றின் தன்மை, இதெல்லாம் சமநிலையாகும். அண்ட் மென்டல் லெவலில் கவனம், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், இது எல்லாமே நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த 2 முத்திரைக்குமே நான் காணொலி பண்ணியிருக்கேன். அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் டீட்டெயில்டாக எப்படி இந்த முத்திரைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது கபால் பாத்தி, ப்ரீதிங் எக்ஸசைஸ். இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இன்ஹேல் ஸ்லோ அண்ட் நார்மல். நீங்கள் மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது ஸ்லோவாக நார்மலாக உள்ளே இழுக்கணும். வெளியில் விடும் பொழுது வேகமாக ஃபோர்ஸபிளாக வெளியில் விடணும். நீங்கள் உள்ளே மூச்சு இழுக்கும் பொழுது உங்கள் வயிறு வெளியில் வரணும். ஏன்னா காற்று உள்ளே போதிலையா, வயிறு கொஞ்சம் வெளியில் வரணும். வேகமாக ஃபோர்ஸபிளாக விடும்போது வயிறை நீங்கள் உள்ளே இழுக்கணும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ரம் அப்படின்ற மந்திரம் அதுக்கும் காணொலி பண்ணியிருக்கேன். அந்த ரம் என்ற மந்திரம் நம் மணிப்பூர சக்கரத்துக்கு உண்டான பீஜ் மந்திரம். அதை சொல்லியும் நீங்கள் சாண்டிங் பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம், முதிரைகளை பிடிச்சும் மெடிடேட் பண்ணலாம் அந்த சாண்ட் பண்ணி. அடுத்தது உணவு முறை. என்ன விதமான உணவு முறைகள்னால், இங்கே பார்க்குறீங்க இல்லையா, மஞ்சள் கலர் உணவுகள், இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள், தொடர்ந்து பாருங்கள்.